வணக்கம். ஒருவர் ஜாதகப்படி சனி பகவான் ஆட்சியாக அல்லது உச்சமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் பலம், நல்ல ஆயுள் பலம் உள்ளவராக இருப்பார். ஒருவருக்கு வாழ்க்கையில் ஆயுள் என்பது ரொம்ப முக்கியம். நீண்ட ஆயுள் இருந்தால்தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல சுக பாக்கியங்களை நம்ம அனுபவிக்க முடியும். ஜாதகத்தில் உள்ள யோகங்களை நம்ம சிறப்பாக அனுபவித்து நீண்ட காலம் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. அப்போ ஒருவர் ஜாதகப்படி சனி பகவான் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும், பூரண ஆயுளுடன் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே போல் ஒருவர் ஜாதகத்தில் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை குரு பார்த்தாலும் அல்லது சுக்கிரன் அல்லது புதன் போன்ற சுபகிரகங்கள் பார்த்தாலும் அல்லது சனியுடன் இணைந்திருந்தாலும் ஒருவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். அதே போல் 8ஆம் அதிபதி ஆயுள் ஸ்தான அதிபதி ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் ஒருவருக்கு நீண்ட ஆயுள் பலமாக இருக்கும். அதே போல் சனி பகவான் ஒருவர் ஜாதகத்தில் ஆட்சியாக உச்சமாக இருந்து லக்னத்திற்கு 6, 8, 12 போன்ற இடங்களில் மறையாமல், நீசம் ஆகாமல், அஸ்தங்கம் ஆகாமல் பலமாக இருந்தால் ஒருவருக்கு நல்ல வேலை அமையும், நல்ல வருமானம் வரும். அதாவது சனிக்கு ஜீவனக்காரகன் என்று பெயர். ஒருவருக்கு நல்ல தொழிலை அமைத்து கொடுக்கணும், நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னா சனி பகவானோட தயவு ஜாதகத்தில் தேவை. அப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் ஆட்சியாக உச்சமாக இருந்து கேந்திர திரிகோணங்கள்லையோ, அதாவது லக்னத்துக்கு 1, 4, 7, 10 போன்ற கேந்திர ஸ்தானங்களில் இருந்தாலும் அல்லது லக்னத்திற்கு 1, 5, 9 போன்ற திரிகோண ஸ்தானங்களில் இருந்தாலும் அல்லது 2, 11ஆம் இடங்களில் இருந்தாலும் ஒருவருக்கு நல்ல வேலை அமையும், நல்ல வருமானம் வரும். இந்த ஆட்சி உச்சம் பெற்ற சனி பகவானை குரு பார்த்தாலும் அல்லது குரு இணைந்திருந்தாலும் அல்லது சுக்கிரன் இணைந்திருந்தாலும், சுக்கிரன் சனியை பார்த்தாலும் அல்லது வளர்பிறை சந்திரன் பார்த்தாலும் ஒருவருக்கு சனி பலம் பெற்று நல்ல வேலை அமையும், நல்ல தொழில் அமையும், நல்ல வருமானம் வரும், நல்ல ஜீவனம் இருக்கும். அதனால் ஜாதகர் முன்னேற்றம் பெறுவார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ சனி பகவான் ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும், நல்ல சுகமான வாழ்க்கை வாழ முடியும், நன்றாக சம்பாதித்து சிறப்பாக வாழ முடியும். அப்போ ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக உச்சமாக இருந்து குருவின் பார்வை பெற்று அல்லது சுக்கிரனோட இணைந்திருந்து அல்லது சுக்கிரன் பார்வை பெற்று அல்லது குருவின் பார்வை பெற்று சனி யோகாதிபதியாக இருந்து சனி திசை நடப்புக்கு வரும்போது ஜாதகர் தான் பார்க்கும் தொழில் மூலமாக சிறப்பாக சம்பாதித்து வாழ்க்கையில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும், சிறப்பாக வாழ முடியும். நன்றி, வணக்கம்.